வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. எனக்கு ட்ரேடிங் பார்த்தோன்னா 11,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ராம்கோ சிமெண்ட் சொல்லியிருந்தோம், ஏசிசி சொல்லியிருந்தோம். ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 790 அரௌண்ட் அந்த ரேஞ்ச் பை சொல்லியிருந்தோம் ராம்கோ சிமெண்ட். அது 800 வரலேயும் வந்திருக்கு. நமக்கு ப்ரீவியஸாக வந்து பார்த்தோன்னா இருக்க ஹையாக தான் நம்ம டார்கெட்டாக சொல்லியிருந்தோம். இன்னும் வந்து அந்த டார்கெட் ரேஞ்ச் வரல. நமக்கு வந்து க்ளோசிங் வரலையுமே அந்த 800க்கு மேலே ட்ரேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ரேஞ்சில் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். ஏசிசியில் நாம் சொன்ன லெவலில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து யூட்டர்ன் எடுக்கலை, அதனால் அதை நம்ம என்ட்ரி எடுக்கலை. நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொன்ன ரேஞ்சில் இருந்து நிஃப்டி செல்லிங். ஸோ அதில் வந்து ஒரு செல் பண்ணி பை பண்ணிட்டோம். அடுத்து எகைன் லோவில் வந்துட்டு நம்ம சொன்ன S1 S2 ரேஞ்சிலேருந்து திரும்பவும் ஒரு பையிங் எடுத்திருக்கு. ஓவராலாக வந்து பார்த்தோன்னா 11,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் டேட்டில் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதாவது IRCTC HCL Tech. ஸோ அது வந்து ஆக்டிவேட் ஆகி இன்றைக்கி ஃபுல் டார்கெட்டுமே வந்திருக்கு. ஸோ அதையுமே நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தோன்னா நாளைக்கு ட்ரேடிங்கான ஸ்கிரிப்ட் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி பாரத் ஃபோர்ஸ் டாடா கெமிக்கல், இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா R1 R2 லெவல் வந்து 24,364 24,440. சப்போர்ட் ஜோன் பார்த்தோன்னா 24,239 24,173. மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கில் இருந்தே நம்மளோட ரெசன்ட் ஜோன்லேருந்து செல்லிங் ஆகிட்டு திரும்பவும் சப்போர்ட் ஜோன்லேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால ஒரு சைட்வேஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நிஃப்டியை பொறுத்தளவு. ஸோ நமக்கு மேலே போகணும் அப்படின்னா எபோ லெவல் வந்து 24,560க்கு மேலே ஸ்ட்ராங்காக ட்ரேடான மட்டும் தான் ஒன் சைட் ரேலி எதிர்பார்க்கலாம். அது வரலையுமே வந்து ஒரு சைட்வேஸ் மூவுக்கான சான்சஸ் தான் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டி R1 R2 லெவல் வந்து 52,606 52,761. சப்போர்ட் ஜோன் வந்து 51,860 51,744. மார்க்கெட் வந்து மிடில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ப்ரீவியஸாக ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் இங்கேருந்து யூட்டர்ன் எடுத்தது அப்படின்னா R1 R2 ரேஞ்ச் வரலையும் போகலாம். ஸோ அந்த ரேஞ்சில் வந்து ஒரு சைட்வேஸ் மூவ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. R1 R2 லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன் சைடாக மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாரத் ஃபோர்ஸ் பை எபோ 1682க்கு மேலே பை பண்ணலாம். டார்கெட் வந்து 1730 வரலையுமே இருக்குது. இது ஏன் நம்ம பை சொல்கிறோம் அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து 1 ஹவர் சார்ட்டில் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனில் இருந்து தான் நமக்கு யூட்டர்ன் எடுத்திருக்கு. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸாக உள்ள ஹையை நமக்கு பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் வைக்கணும். 1682க்கு மேலே ஒரு க்ளோசிங் வைக்கணும். டே சார்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து ஓவரால் புல்லிஷ் வியூவில் இருந்து ஒரு ரீடெஸ்ட் பாயிண்டில் தான் இருக்குது. அதாவது ப்ரீவியஸாக எங்கேருந்து மார்க்கெட் மூவிங் கொடுத்ததோ ஸோ அதே ஜோனில் வந்து சப்போர்ட் எடுத்து நல்ல ரெக்கவரிங் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகணும் அப்படின்னா 1 ஹவர் சார்ட்டில் வந்து நமக்கு ஒரு க்ளோஸ் வைக்கணும் 1682க்கு மேலே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டாடா கெமிக்கல்ஸ் பை எபோ 1065க்கு மேலே பை பண்ணோம் அப்படின்னா 1085 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து நமக்கு ஏன் சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரீவியஸாக வந்து நமக்கு ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் இப்படி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமே. 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து இந்த ஜோனில் இருந்தால் மார்க்கெட் நல்லா மூவிங் கொடுத்தது. சேம் ஜோனில் வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுக்குது. ஸோ இந்த ரேலி கண்டினியூ ஆகணும் அப்படின்னா நம்ம மார்க் பண்ணியிருக்கிற என்னோட டே ஹையை வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மேலே டார்கெட் வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸ் சொல்லியிருக்கோம். ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.